அமைச்சர் கே.என். நேருவின் மகன் மற்றும் சகோதரர் ரவிச்சந்திரன் ஆகியோருக்கு தொடர்புடைய இடங்களில் 10 மணி நேரத்திற்கு மேலாக அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், வணக்கம். இந்த சோதனை தொடர்பான கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. அமைச்சர் கே.என். நேருவின் மகன் மற்றும் அமைச்சர் கே.என். நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் ஆகியோருக்கு தொடர்புடைய இடங்களில் இன்று காலை முதலே அமலாக்கத்துறையினர் அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக தமிழகம் முழுவதும் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறையினர் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் பிரிந்து இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அந்த ரவிச்சந்திரனுக்கு தொடர்புடைய டிவிஎச் ஹோம்ஸ் கட்டுமான நிறுவனம் தொடர்புடைய இடங்கள்லையும், அது மட்டுமின்றி அருணுக்கு தொடர்புடைய நிறுவனங்களையும் அதன் அதிகாரிகள் வீடுகளில் இந்த சோதனையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக சென்னையில் ஆழ்வார்பேட்டை, கோட்டுப்புறம், அடையார் உள்ளிட்ட இடங்களில் இந்த சோதனையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. அதாவது கடந்த 2021ஆம் ஆண்டு கல்யாணம் இல்லை, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா Be the boss. இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் கடன் பெற்று அதன் மோசடி செய்திருப்பதாக எழுந்த புகாரின் பேரில் சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். குறிப்பாக இந்த விசாரணையில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நிகழ்ந்திருப்பதாக கூறி அமலாக்கத்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அது மட்டுமின்றி ஏற்கனவே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த டிவிஎச் ஹோம்ஸ் கட்டுமான நிறுவனம் மற்றும் மற்றொரு நிறுவனத்தில் நடைபெற்ற வருமான வரித்துறை சோதனையில் 90 கோடி மதிப்பிலான தங்கம் மற்றும் 500 கோடிக்கு மேல் வருமான வரி செலுத்தவில்லை என்ற தகவல் வெளியான நிலையில் அதனை அடிப்படையாக வைத்தும் இந்த சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கை அமலாக்கத்துறையினர் பதிவு செய்து இந்த சோதனையில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கின்றனர். சுமார் 10 மணி நேரத்திற்கும் மேலாக 20க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று காலை 7 மணி முதலே இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சோதனையில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் இதுவரை சிக்கியிருப்பதாகவும் அதற்கான ஆவணங்கள் பறிமுதல் செய்திருப்பதாகவும் அமலாக்கத்துறை தரப்பில் ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் முழுமையான சோதனை நிறைவடைந்த பின்னரே எவ்வளவு ஆவணங்கள் மற்றும் கணக்கில் வராத பணம் சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் எவ்வளவு ஈடுபட்டனர் என்ற கோணம் தெரிய வரும் எனவும் அமலாக்கத்துறையினர் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இதில் 22 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் இந்த சோதனையும் இதில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நிகழ்ந்திருப்பதாகவும் அந்த பணமானது இந்த டிவிஎச் ஹோம்ஸ் மற்றும் அருண் நடத்தக்கூடிய நிறுவனத்திற்கு பரிமாற்றம் செய்திருப்பது, வங்கி கணக்கில் பரிமாற்றம் செய்திருப்பது தெரிய வந்ததை அடுத்துதான் இந்த சோதனையானது நிகழ்த்தப்படுவதாகவும் அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக திருச்சியில் இருக்கக்கூடிய அருணோட வீட்டிலையும், அது மட்டுமின்றி இங்கு ஆழ்வார் பேட்டையில் இருக்கக்கூடிய அந்த டிவிஎச் ஹோம்ஸின் நிறுவனரோட வீட்டிலையும் இந்த சோதனையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. அமலாக்கத்துறையினர் தொடர்ச்சியாக இந்த சோதனையில் ஈடுபட்டு பல்வேறு ஆவணங்களை கைப்பற்றி அதில் எவ்வளவு சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நிகழ்ந்துள்ளது என்ற கோணங்களில் இந்த விசாரணையானது நிகழ்த்தப்பட்டு வருகின்றனர். மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணத்தை ஆய்வுக்கு உட்படுத்தக்கூடிய பணியிலும் ஈடுபட்டு வருவதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக ஏதேனும் வெளிநாடுகளில் ஏதேனும் சட்டவிரோத பணம் பரிமாற்றம் நிகழ்ந்துள்ளதா என்ற கோணத்தில் இந்த விசாரணையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி சாலமன்.